What volume of 0.6 m sodium formate? Sodium formate na என்னது HCOONA solution எவ்வளோ இருக்காம் 0.6 molar concentration is required to prepare a buffer solution of pH 4. ஓகே இது வந்து ஒரு அசிடிக் பஃபர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் தானே கொடுத்துருக்கு HCOOH. ஃபார்மிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது 0.8 molar. அதில் வந்து எவ்வளோ ml 100 ml சொல்யூஷன். ஓகே ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா pH is equal to pKa plus log of salt divided by acid. இதுதான் ஃபார்முலா. ஓகே ஸோ இதில் வந்து எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வால்யூம் ஆஃப் இது ஒரு சொல்யூஷன் இருக்குது, இது ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது வந்து 100 ml வந்து இதுலேருந்து எடுத்திருக்காங்களாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்து HCOH எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0.8 m கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னது 100 ml சொல்யூஷன் தான் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இது வந்து எத்தனை ml நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து pH வந்து 4 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின். சரியா? 2 சொல்யூஷன் எடுக்கிறோம், எவ்வளோ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் pH 4 வரும், அவ்வளோதான். சரியா? ஸோ pH வந்து 4 போட்டுக்கலாம். pK வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3.75. சரியா? அதுக்கப்புறமா லாக் ஆஃப், இப்போ இது வந்து ஆக்சுவலி இதோடு வந்து கான்சன்ட்ரேஷன் தான். பட் இந்த மாதிரி வால்யூம் ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு வால்யூம் தேவைப்படுறதுனால கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். அப்படி தானே, வால்யூம் இன் லிட்டர். ஸோ இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நம்மளுக்கு வால்யூம் தேவைப்படுது, அதனால் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எண்ட் ரிசல்ட் வந்து மோல்ஸ் கிடைக்கும். சரியா? இப்போ சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்டுக்கு தானே நம்ம என்ன வால்யூம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் 0.6 அவங்களே கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வீன் போட்டிருக்கேன். ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் என்னது 0.8, அதோட வால்யூம் என்னது 100 ml. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா பேசிக்காக அந்த 100 ml சொல்யூஷனில் இந்த கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும்னு இது கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறமா இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டு வியை கண்டுபிடிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே ஸோ 4 - 3.75 போட்டோம் அப்படின்னா இதில் ஆன்சர் உங்களுக்கு 0.25 கிடைக்கும். இந்த லாக் வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைட் போர்ஷனில் 10^0.25 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 10^0.25 இஸ் ஈக்குவல் டு 0.6 இன்ட்டு V டிவைடட் பை 0.8 அந்த ரெஸ்ட் ஆஃப் த இது. ஸோ 10^0.25 என்னது அப்படின்னா 0.78. ஸோ 0.78 இன்ட்டு 0.6 இன்ட்டு V டிவைடட் பை 0.8 இன்ட்டு 100. இந்த எம்எல்ன்னு இருக்குல்ல, அது மில்லியை நம்ம 10^-3 லிட்டர், ஏன்னா லிட்டரில் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா 0.78 இதெல்லாம் மேலே வரும் இன்ட்டு 0.8 இன்ட்டு 100 இன்ட்டு 10^-3 டிவைடட் பை 0.6. இதுதான் வால்யூம். சரியா? உங்களுக்கு வால்யூமோட ஆன்சர் என்னது கிடைக்கும் அப்படின்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0.237 லிட்டர் கிடைக்கும். சரியா? லிட்டரை நீங்கள் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது 1000 ml. ஸோ 1 லிட்டருக்கு பதிலாக 1000 ml போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு 237 ml. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 சொல்யூஷன் இருக்குது. சரியா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்குன்னு நினச்சிக்கோங்க, இது இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க். சரியா? இது வந்து 0.6 மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன், இது 0.8. இது வந்து ஆசிடு, இது அந்த வந்து சோடியம் ஃபார்மேட் HCOONA. சரியா? இது வந்து ரெண்டுமே என்ன சொல்யூஷன் 1 லிட்டர் சொல்யூஷன். இது ரெண்டுமே என்ன லிட்டர் இருக்கும் 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆசிட்லேருந்து எவ்வளோ ml எடுக்கிறோம் 100 ml எடுத்திருக்கோம். இந்த சோடியம் ஃபார்மேட்லேருந்து எத்தனை ml எடுக்கணும் 237 ml எடுத்தணும். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு pH 4ல் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே ஸோ 1 லிட்டர் சொல்யூஷன் 2 கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை வால்யூம் 2லேருந்து நம்மளுக்கு எடுத்தால் ஒரு நல்ல இதாக ஒரு pH கிடைக்குங்கிறது தான் இது கொஸ்டின். ஓகே தேங்க்யூ.